எங்கள் சித்தி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து பணக்காரங்கிட்ட தான் பேசுவாங்க. அவங்க ஓரளவுக்கு மிடிலான வசதி தான். ஆனால் அவங்க பணக்காரங்கிட்ட தான் பேசுவாங்க. எப்படின்னா, இப்போ பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்து வீட்டுக்காரவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க எதிர் வீடு, பக்கத்து வீடு எல்லாருமே ஓரளவுக்கு வசதியானவங்க தான். அவங்க நெய்பர்ஸ்லாம். அந்த மாதிரி அவங்ககிட்டலாம் பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இவங்கள விட இன்னும் ரிச்சானவங்க யாராவது அவங்க ரிலேட்டிவ் வந்துட்டாலோ, இல்லை வந்து அதை விட ரிச்சானவங்க இப்போ 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே 3வது ஆள் ஒருத்தவங்க 3வது வீட்டுக்காரவங்க வந்துட்டாங்க. அவங்க இவங்கள விட ரிச் ஆனவங்கன்னா உடனே அவங்கக்கிட்ட இவங்க 2 பேரையும் விட்டு அவங்கக்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி இன்னொரு அக்கா இருக்காங்க எனக்கு. அந்த அக்காவும் அப்படி தான். இவங்கள சேம் எப்படி 2 பேரும் சித்தியும் எங்கள் அக்காவும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னு எனக்கு புரியலங்க. 2 பேரும் ஒரே கேரக்டர். அவங்களும் அப்படி தான், எங்கள் அக்காவும் அப்படி தான். நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு அதை விட ரிச்சானவங்க வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட வழிஞ்சு பேசுவாங்க. அதை விட ரிச்சானவங்க வந்தாங்கன்னா அவங்கள விட்டுட்டு அவங்கக்கிட்ட வழிஞ்சு பேசுவாங்க. ஓ அப்படியா அப்படியான்னு அப்படியே கட்டுக்கதெல்லாம் பயங்கரமாக பேசுவாங்க. பயங்கரமாக இவங்களும் கட்டுக்கதை விடுவாங்க. இவங்க 2000க்கு சேரீ எடுத்தாக்கா நான் வந்து 25,000க்கு எடுத்த பட்டு புடவை, 25,000 பட்டு புடவைலாம் கட்டுறேன். அப்போ கூட வந்து எனக்கு வந்து பத்தவே மாட்டேங்குது, இன்னும் வந்து கிராண்டாக எடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்படிலாம் ரீல் விடுவாங்க, பந்தா விடுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க 4,000 தான் எடுத்திருப்பாங்க. அது 25,000 சேரீன்னு சொல்லுவாங்க. பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? இதுவே எதுக்காக சொல்கிறேன்னா, இதெல்லாம் ஒரு வேலைன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஜூஸ் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓடி போய் ஜூஸ் போட்டுட்டு வருவாங்க. ஜூஸ் போட்டுட்டு வந்து இதில் யார் வசதியானவங்களோ அவங்களுக்கு நிறைய டம்ளர் நிறைய ஊற்றி கொடுக்கறது. அதில் வசதி கம்மியானவங்களுக்கு, கொஞ்சம் வசதி கம்மியானவங்களுக்கு 3/4 டம்ளர் கொடுக்கறது. அப்படி இல்லைன்னா அந்த வசதியானவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு வழிஞ்சு பேசிட்டு இவங்ககிட்டலாம் கொடுக்கறது கிடையாது. அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து பயங்கரமாக பொய் சொல்கிறது. என்னென்னா, பசங்க வந்து அவங்களோட பசங்க வந்து ஓரளவுக்கு மீடியமாக தான் படிப்பாங்க. ஆனால் இவங்க சொல்கிறது 100க்கு 100 வாங்கும் என் பொண்ணு, 99 தான் என் பொண்ணு வாங்கும், அது 1 மார்க் குறைஞ்சா கூட அழுவும். இப்படி சொன்னால் அந்த பசங்களே உள்ளே உக்காந்துட்டு நம்ம அம்மா நம்மளை பற்றி ரீல் விடுறாங்களே அப்படின்னு சொல்லி விழுந்து சிரிப்பாங்கங்க. வயிறு வலிக்க சிரிச்சிட்டு இருப்பாங்க. இதை நான் நேராகவே நானும் கூட சேர்ந்து சிரிச்சிருக்கேன், நேராகவே பார்த்துருக்கேன். விழுந்து சிரிப்பாங்க. அதே மாதிரி இவங்க ரிலேட்டிவாக இப்போ இந்த எங்கள் சித்தி எங்கள் அக்காவும் இவங்க ரிலேட்டிவாக அவங்களோ, அவங்க ரிலேட்டிவாக இவங்களோ ரொம்ப பழகிட்டாங்கன்னா, ஐயோ நீ எதுக்கு அவங்கக்கிட்ட பழகிற, உன்னை விட அவங்க ரிச்சாக இருந்தாங்கன்னா உன்னை விட அவங்க தான், எனக்கு தான் அவங்க சொந்தம், என்னை விட உனக்கு தான் அவங்க சொந்தம்னு சொல்லி 2 பேருமே போட்டி போட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்த பணக்காரவங்களுக்கு ஏதாவது இவங்க வந்து கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது, அப்போ அது மூலமாக அவங்கக்கிட்ட பேர் சம்பாதிக்கிறது, அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அவங்க என்ன நகை போட்டிருக்காங்க, அவங்க என்னென்ன பாத்திரம் வச்சுருக்காங்கன்னு கூட அவங்க வீட்டுக்கு போனால் கவனிப்பாங்க. என்ன புதுசாக பாத்திரம் வாங்கியிருக்காங்க, என்ன சமையல் பண்ணுறாங்க, என்ன மாதிரி மாடலேஷனில் பேசுகிறாங்க, இது எல்லாமே வாட்ச் பண்ணி இதே மாதிரியே இவங்களும் ட்ரை பண்ணுவாங்கங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ரிச்சானவங்கக்கிட்ட யாரெல்லாம் வீட்டுக்கு வராங்களோ அவங்கக்கிட்டலாம் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் காமிக்கிறது. இங்கே பாருங்கள், நாங்கள் தீபாவளிக்கு 4 ட்ரெஸ் வாங்கினோம், 5 ட்ரெஸ் வாங்கினோம். கடைக்கு போனாங்கன்னா கடைக்காரனே மயக்கம் போட்டு விழற அளவுக்கு இன்றைக்கி நாங்கள் 55,000க்கு ட்ரெஸ் வாங்க வந்திருக்கோங்க, இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு 5,000க்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு தடவை ஒரு கடைக்கு போயிருக்கும்போது, ஃபேமஸான கடைங்க அது சென்னையில், அந்த கடைக்கு போயிருக்கும்போது அந்த எடுத்து போடுறாரு பாருங்கள், அவரோட சம்பளமே 10,000. ஸோ 10,000 மட்டமானது கிடையாது, அவரும் அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்கிறாரு, அவ்வளோதான். இவங்க வந்து ஒரு குழந்த பேர குழந்த இருக்குது, அந்த பேர குழந்தைக்கு 10,000 பட்ஜெட்டு. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் 20,000 30,000 ஒவ்வொருத்தருக்கும் பட்ஜெட். அந்த ஆள் ரொம்ப கடுப்பாயிட்டானா, 1.5 வயசு குழந்தைக்கு என்னங்க 10,000 பட்ஜெட்டுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுக்கு, அந்த ஆள் வந்து அவரோட சேலரியை வச்சு அவர் அதை பர்சனலாக எடுத்துகிட்டு இருக்காரு, என்னடா இது நம்ம சம்பளமே 10,000 தான், இவங்கன்னா இப்படி சொல்கிறாங்களேன்ட்டு அவருக்கு கொஞ்சம் பொறாமல் வந்திருக்கு போல இருக்குது. அவர் வந்து கொஞ்சம் கடுப்பாக இவர்கிட்ட பேசின உடனே கடையில் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு, கடைக்காரவங்க ஓனர் மேனேஜரை கூப்பிட சொல்லி, இங்கே பாருங்கள் இவர் வந்து எங்ககிட்ட ரூடாக நடந்துக்கிறாரு, நாங்கள் வந்து 50,000க்கு பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம், 60,000க்கு பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம், இது வரைக்கும் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு இது வரைக்கும் 10 இயர்ஸாக அவங்கக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை பெரிய இஷ்யூ ஆக்கி அங்கேருந்து அப்புறம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. அங்கே வந்து மேனேஜர் வந்து அந்த ஒர்க் பண்ணுறவரை திட்டி, அதுக்கப்புறம் அவர் வந்து வேறு வழி இல்லாமல் எங்களுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து போட்டு காமிச்சு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி பந்தா விடுறது எங்கேயாவது போனால். அதுக்கப்புறம் வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து வந்தாங்கனாக்கா அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி பந்தாவாக எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறது. இவங்கள விட கொஞ்சம் ரிச்சாக ஏதாவது காமிச்சிட்டாங்க, அவ்வளோதான்.
உடனே முகமெல்லாம் மாறிடும். இந்த மாதிரி நிறைய பேர் வாழறாங்க. இந்த மாதிரி எங்கள் ரிலேட்டிவ்ஸில் நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதை விட டிஃப்ரெண்ட்டான கதை ஒன்று சொல்லியிருக்கேன். நிஷா விலாக்ஸில் வந்து நிறையா உண்மை ஸ்டோரி இந்த மாதிரி சொல்லிட்டு வரேங்க. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வேறு ஒரு உண்மை ஸ்டோரியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.